செகண்ட் நியூஸ் பேப்பர் இது இந்த நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் எஸ்சி கிவ் சிபிஐ ஃப்ரீ ஹேண்ட் டு ஸ்டாப் டிஜிட்டல் அரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸு, அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப்ஸ், இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிஞ்சண்டாக மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கான டெஃபினேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன மாதிரி ஸ்கேம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ்னா என்ன, பார்ட் டைம் ஜாப்ஸ், இதெல்லாம் நேம்லேயே கொஞ்சம் ரேட்டபிளாக இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக மியூல் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதனால தான் இந்த நியூஸ் எடுக்கணும், வேறு எதுவும் அவ்வளோ தேவையில்லை. ஃபர்தராக வெர்டிக்டோ இல்லை இண்டிபெண்டன்ட் பாடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்களோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அது வந்து எதுவும் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே சன்சர் சாதி போர்ட்டல். ஸோ சன்சர் சாதி போர்ட்டல்ன்றது ஒரு ஆப்பு. எதுக்குன்னா வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது ஐஎம்ஐ நம்பரு, சிம் கார்டு ஓனரு ப்ளஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும்னா இன்னும் பெட்டராக வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபோன்ஸ் வந்து சீட் பண்ணி வைப்பாங்கல்ல மார்க்கெட்டில், பிளாக் மார்க்கெட்டில் வர ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஃபோன் ரேட் வந்து 1 lakh இருக்குன்னா அதை பிளாக் மார்க்கெட்டில் வந்து 40,000 கொடுப்பாங்க. ஆனால் அந்த இது பிரேக் ஆகிருக்கும், உள்ள இருக்க இஎம்ஐ கூட மாற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்னென்னா வந்து இந்த சன்சார் சார்ஜ் ஆப் இருந்துச்சுன்னா பெட்டராக வந்து மானிட்டர் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இந்த ஃபோனை சைபர் கிரைம்ஸ்க்கோ இல்லை சைபர் அட்டாக்ஸோ யூஸ் பண்ணும் போதும் நம்மளால ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இடி இஷ்யூஸ் நோட்டீஸ் டு கேரளா சிஎம் இன் மசாலா பாண்டு. ஸோ இந்த இஷ்யூ நமக்கு தேவையில்லை. ஆனால் மசாலா பாண்டுன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மசாலா பாண்டுன்றது இன்டர்நேஷ்னல், அதாவது இந்தியா விட்டு வெளியே இந்தியன் மணியில் பாண்ட் ரைஸ் பண்ணுறது. எப்பவுமே வந்து இதனால என்ன ஆகும்னா இந்தியன் மணியில் இன்வெஸ்டர்ஸ் வர்றதுனால ஓகே, பட் ஆனால் வந்து எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த டாலர்ஸ் மாதிரி விஷயம் தான் அதிகமாக இருக்கும். இந்தியன் மணி மேலே கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் சர்ச்சுமே பார்க்க 90 ரூபீஸ் கிட்ட வந்துருச்சு $1. ஸோ இது எல்லாமே என்னன்னா மசாலா பாண்டு கொண்டு வந்தால் அது வந்து இந்தியாவுக்கு வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து மசாலா பாண்டோட எய்மே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் மூவ்ஸ் பில்ஸ் ஃபார் பேன் மசாலா செஸ் அண்ட் ஹையர் டியூட்டிஸ் ஆன் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா. எதுக்குன்னா ஜிஎஸ்டி வந்து இனிஷியலாக அப்ளை பண்ணும் போது நிறைய மிஸ்மேச்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணுறதுக்கு செஸ் போட்டு அதுலேருந்து வர காசை வந்து நம்ம அதில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ இந்த 2 லா கொண்டு வரது மூலியமா இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்குள்ள மிஷின்ஸ் இருக்குல்ல, அந்த மிஷின்ஸ்க்கே வந்து அமௌண்ட் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த மிஷின்ஸ் இவங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். பிகாஸ் இது எல்லாமே வந்து இல்லீகலாக நடக்கிற விஷயம். முதல்ல அது கவர்னன்ஸ்குள்ளேயே வராது. ஐ மீன் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் கொண்டு வரது எந்தளவு வந்து ஃபீஸபிளாக வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக மாறுன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அடுத்த பேஜ். ஸோ இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு 8 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதோட வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு டைம்ல ஒன்று பூஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சம்மர் டைம்ஸ்ல அதிகமாக பூஸ்ட் ஆகும். ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஹார்வெஸ்டிங் முன்னாடி இருக்க சீசன், சோனிங் சீசன்ல வந்து அதிகமாக போகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஜென்ரல் ஃபேக்டாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ அந்த ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா அது எல்லாமே மேட்சாக தான் ஆகும். இப்போ சம்மர் சீசன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரேஷனாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எடிட்டோரியலில் காஷன் ஆப்டிமிசம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட செப்டம்பர் குவார்ட்டர் ஜிடிபி வந்து ஓரளவு ஓகே, நல்லா தான் சர்வே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸோட. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். நம்ம நடுவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்தியன் ஆயில் வந்து இம்போர்ட் பில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. எதனாலனா வந்து யூஎஸ் வந்து டேரிஃப் அதிகமாக ஏற்றிட்டாங்க, நம்மளும் வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை கம்மி பண்ணுறதுனால இனிமேல் நம்ம ப்ராப்ளமாக இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, கோர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் படியும் வந்து க்ரோத்லாம் ஓரளவு இருக்குது, ஓகே எல்லாமே ஃபைன். பட் ஆனால் வந்து எங்கே உண்மையிலே ஆகுதுன்னா லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ், இந்த இடத்துல நம்ம லேகிங்கில் இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி இடத்துல வந்து க்ரோத் இல்லை, ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்போ வந்து இந்தியாவோட க்ரோத் எந்த அளவு வந்து ஆப்டிமிஸ்டிக் இருக்குது, எந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குன்றது ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார் கிளவுட்ஸ். இதில் என்னன்னா வந்து இப்போ யூஎஸ் வந்து வெனிசுலாவில் வந்து மிலிட்ரி டெப்ளாய் பண்ணுறது எல்லா ஆக்டிவிட்டிஸுமே போயிட்டு இருக்கு, ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா வந்து அங்கே வந்து இல்லிசிட் நெட்ஒர்க்ஸ் நிறைய நடக்குது, ட்ரக் டிராஃபிக்லாம் நடக்குது. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக யூஎஸ்ஏ வந்து முன்னாடி வந்து நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி ட்ரம்ப்போட ஸ்பீச்சாக இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல அங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவர் டேரெக்டாக சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்க பிஎம் அதுக்கு எல்லாத்தையுமே காரணம். ஸோ அதை கவுண்டர் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா இவங்க யூஎஸ் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2001 வந்து ஆப்கானிஸ்தானில் நடந்த இஷ்யூல அவ்வளோ சோல்ஜர்ஸ் ட்ராப் பண்ணி 20 இயர்ஸ்க்கு மேலே அங்கே இருந்தாங்க சோல்ஜர்ஸ். பட் ஆனால் ஒரு ரிசல்யூஷன் நடக்கல. ஸ்டில் ஆப்கானிஸ்தான் அதே ஸ்டேட்ல தான் இருக்குது, போனதுலேருந்து ரிட்டர்ன் வந்த வரைக்கும். இப்போ இதே வந்து ஈராக்லேயும் நடந்திருக்கு. ஸோ ஈராக்லேயும் வந்து யூஎஸ்க்கு தான் வந்து நிறைய மிலிட்டரி சர்வீஸ் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க, நிறைய ஹியூமனிட்டரியன் லாஸ் இருந்துச்சு.
ஸோ இது எல்லாமே என்ன கன்சர்னா இருக்குன்னா, யுஎஸ் வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு ஒரு விஷயத்த இறங்குறாங்க. ஆனா வந்து அது கம்ப்ளீட் பண்ணாம தான் நிறைய விஷயத்துல பின்னாடி வராங்க. இதுலயுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா டிப்ளோமேட்டிக் டயலாக்ஸ் நடத்தினா பெட்டரா இருக்கும் சொல்யூஷனுக்கு. பட் ஆனா இந்த மாரி டிராஸ்டிக்கா வந்து ட்ரூப் டெப்ளாய் பண்றது வந்து அட்வைசபிள் இல்ல அப்படின்ற மாரி ஆர்கியூ பண்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் a நியூ ஆக்ஷன் பிளான் ஆன் ஏஎம்ஆர். ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். நேஷனல் ஆக்ஷன் பிளான் வந்து புதுசாக கொண்டு வராங்க, 2.0 கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ்ல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஎம்ஆர் இருக்குல்ல, ஏஎம்ஆர் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஹெல்த் அண்ட் சானிடேஷன். ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு. அப்போ ஸ்டேட் லிஸ்ட் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முன்னெடுத்து பண்ணணும். ஒரு சில ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் தான், ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா, மத்தியபிரதேஷ், டெல்லி, ஆந்திரபிரதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும்தான் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றபடி அது அதிகமாகவே இருக்கு. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டா, இந்த கேப் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரு கேப் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறது எப்படின்னா, முதல்ல வந்து இப்போ இது எல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம்ல பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பிரைவேட் செக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க தான் வந்து இப்போ ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் அப்புறம் பிரைவேட் தான் அதிகமாக இருக்கு. இப்போ இந்தியா வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலுக்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா எவ்வளோ வந்து ஃபுல்லாக மெடிக்கலுக்கு வந்து இந்தியா ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கு. அதுல முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் பிரைவேட் செக்டர்ஸ். கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு அடுத்து பிரைவேட் செக்டர்ஸ். ஸோ பிரைவேட் செக்டர் இன்வால்வ் ஆகுனா இன்னும் பெட்டரா வந்து விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெல்த் அப்ரோச். நம்ம வந்து எப்பவுமே டைவர்சிஃபைடா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பாயிண்ட்டையும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே அப்ரோச்சா கொண்டு வாங்க. ஒரே அப்ரோச்னா மீன்ஸ் பிரைவேட், கம்யூனிட்டி, பப்ளிக் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா அது வந்து இன்னும் பெட்டரா ஹோலிஸ்டிக்கா அட்ரஸ் பண்ணும். இன்னும் வந்து நுவான்ஸ் டு த பீப்புள் வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டில் வந்து இதுல கொஞ்சம் லேக்கிங்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஏஎம்ஆர் செல்ஸ் கிரியேட் பண்ணும். ஆனா வந்து யார் கிரியேட் பண்ணா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணும். ப்ரீவியஸ்ல இருந்த ப்ராப்ளமே அதான். நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா செக் பண்றது இல்ல. ஸோ இதுலயும் அதே ப்ராப்ளம் தான். அதுக்கு ஸ்டாச்சுரி பேக்கிங் கொடுங்க. ஏஎம்ஆர் செல்ஸ் ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன்ஸா கொடுத்தோம்னா இன்னும் பெட்டரா அது வரும். இன்னும் பெட்டரா வந்து கவுண்டர் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இப்போ ஏஎம்ஆர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலே 25% மேல பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. வேர்ல்ட் லெவலுமே ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அதுல யூஸ் பண்ற ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டைரக்டாவே அஃபெக்ட் ஆகுது இதுல. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த பெட்டர் எப்படி கவுண்டர் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இன்சென்டிவ்ஸ். நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமா இன்சென்டிவ்ஸ் கொடுங்க. இன்டென்சிவ் தான் வந்து பெட்டரா வந்து அவுட் ரீச் பண்ணும். பீப்புள்ஸ்க்கும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, இன்டென்சிவ் கிடைச்சிச்சுனாலே அவங்க எல்லாமே அதை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம நினைச்ச கோல் வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதை ஆர்கியூ பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் இந்த நீட் ஃபார் ஹார்ட் ரெசிலியன்ட் அர்பன் பிளானிங். ஸோ இப்போ நம்ம அக்டோபர் 8 வந்து அர்பன் சொல்யூஷன் டு அதாவது வேர்ல்டு ஹேபிடேட் டே அர்பன் சொல்யூஷன் டு கிரைசிஸ் தீம்னு டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படி சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் சிட்டிஸ், அர்பன் ஏரியாவில் இருக்க மெயினான ப்ராப்ளம் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ இது எப்படி கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏன்னா இப்போ அர்பன் சைடுன்னு பார்த்தோம்னாலே நம்ம எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட் கல்ச்சரு எல்லாமே வந்து அவங்க ரொம்ப வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து நார்மலை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைவர்சிட்டி எல்லாம் விரும்புவோம். எல்லாத்துக்குமே அது பிடிக்க தான் செய்யும். மால்ஸு, டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். பட் ஆனால் அங்கே இருக்க ரியல் ப்ராப்ளமே வந்து என்னன்னா, அது வந்து சானிடரி லைஃப் ஸ்டைலில் போய் பாதிக்குது. சானிடரி லைஃப் ஸ்டைல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாகுது. அது டேரக்டாக இம்பாக்ட் பண்ணுறது கார்டியோவாஸ்குலர் டிசீஸில். ஸோ இப்போ இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, அதுக்கு ஃபியூ மெத்தட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம இங்கேன்னு இல்லை, ஃபாரின் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமா வந்து பெடஸ்ட்ரியன் ஒர்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்டுறவங்களும் நடந்து போறவங்களும் ஒர்க்குக்கு அதிகமா இருப்பாங்க. மோர் தென் வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரீட் கவர், பார்க்ஸ்லாம் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்டு லேண்ட் யூஸ். கமர்ஷியல் ரெசிடென்ஷியலும் இருக்கணும், பிளஸ் வந்து ரெசிடென்ஷியல் பிளேஸும் இருக்கணும், பிளஸ் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கணும், பிளஸ் கிரீன் பார்க்ஸும் இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப சீப்பா வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சீப்பா இருந்துச்சுன்னா பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எதனால இப்போ சென்னை மாதிரி ஏரியாலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, டைமிங் அதிகமா இருக்குது. இப்போ மெட்ரோ வந்ததுல இருந்து அது இப்போ ரொம்பவே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஒரு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 மினிட்ஸ்ல வந்து மெட்ரோல டிராவல் பண்ண முடியும். ஆனால் பைக்ல போனால் 1 ஹவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இதனால வந்து இன்னும் பெட்டராகவே கவுண்டர் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட் எக்கோசிஸ்டம் ப்ராப்பர் ஆடிட்டிங். நம்ம இந்த விஷயம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஹெல்த்னாலே என்ன, ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பர் மானிட்டரிங், ப்ராப்பரா வந்து அதை ரிப்போர்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணா இன்னும் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இப்போ இந்த நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் மூலியமா இதை வந்து இன்னும் பெட்டரா கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இந்த மாதிரி வந்து டிசீஸை வந்து பெட்டரா கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் அர்பன் பிளானிங்ல இருக்க பேசிக் ஃபவுண்டேஷனே சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் அர்பன் பிளானிங் வந்து ஏற்கனவே இருக்க ட்ரீ கவர்லயே வந்து கிரீன் பார்க்ஸ் கொண்டு வரது அர்பன் பிளானிங் கிடையாது. புதுசா இருக்க இடத்துல பிரவுன் ஃபீல்ட்ல வந்து கிரீன் பார்க்ஸ் கொண்டு வரது தான் வந்து விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து கேப்சரிங் அர்பன் டைனமிசம் இந்த 2027 சென்சஸ்.
ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருந்தோம் சென்சஸ் போயிட்டு இருக்கு 2027ல் அதுக்கு வந்து 2 ஆப்புமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அந்த சென்சஸ் எடுக்கிற டேட்டாஸ் எந்த அளவு வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்சஸ் வந்து சேம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. பட் ஆனால் 2011ல் யூஸ் பண்ண சேம் சென்சஸ் டெஃபினிஷன் தான் 2027ல் யூஸ் பண்றாங்க. இது எந்த அளவுல இதுவாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2011ல் யூஸ் பண்ண மூணு ஃபீச் என்னென்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன் சைஸு, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் எக்கனாமிக் பெனட்ரேஷன் பேராமீட்டர்ஸ் சரிங்களா? இதை வச்சு தான் வந்து சென்சஸ் வந்து எடுத்திருக்காங்க அர்பன் அப்படின்ற ஏரியாவே. ஆனால் இப்போ வந்து அர்பன் டெஃபினேஷன் அப்பவே வந்து லேக்கிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் படி அப்பவே வந்து 50% ஆஃப் பீப்புள் வந்து அர்பன் ஏரியாஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்சஸ் படி 31% தான் 2011ல். ஸோ இதுவும் இல்லாமல் டிகிரி ஆஃப் அர்பனைசேஷன் சொல்லி யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் சொல்கிறாங்க. அதுபடியுமே வந்து சென்சஸ் ஃபுல்லாக கவர் ஆகல. பிகாஸ் பெரிய அர்பன் ஏரியாஸ் நீங்கள் கணக்கு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் ஏரியாஸ் வந்து பெரிய பெரிய ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கேயுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பூஸ்ட் ஆக இருக்கும். பிகாஸ் அர்பன் பிளேஸை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி வேலைக்கும் உங்களுக்கு ஈஸி அக்சசபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இருக்கணும்னா சென்னை இருக்குன்னா சென்னை சுற்றி ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சிப்காட்ஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னா வந்து நல்லா டெவலப் ஆயிருக்க ஒரு ஏரியா. ஸோ இந்த மாதிரி ரீஜன்லேயுமே வந்து கொண்டு வரது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பாப்புலேஷன் அதாவது முனிசிபல் பாடியை வந்து அக்சஸ் பண்ணணும். அதை அக்சஸ் பண்ணோன்னா ஹவுஸ் டோர் சென்சஸ் எடுத்து இன்னும் பெட்டராக இன்னும் வந்து யார் உண்மையாகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆர்டிகல். ஓகேவா? ஸோ இது ஏற்கனவே எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெக்சிகோ, பிரிட்டன் இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து இது பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்களே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பயோடெரரிசம் சீரியஸ் த்ரெட், அதாவது பேஜ் நம்பர் 10ல் வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. ஸோ பயோடெரரிசம்னா பேசிக் டெஃபினேஷன் பண்ண பார்த்துக்காங்க. இந்த ஆர்டிகல் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பெருசாக கொடுக்கல. ஸோ ஃபர்தராக ஏதாவது ஸ்கீம்ஸு இல்லை வந்து ரிலேட்டடான டேர்ம்ஸ் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது கீழே மணிப்பூர் கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் பேனர் டு சப்போர்ட் டிஸ்பிளேஸ்டு பீப்புள்ஸ். ஸோ இப்போ இதில் கூக்கி அண்ட் மெய்ட்டி கம்யூனிட்டி ட்ரைபல் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல. ஸோ இதில் என்னன்னா கூக்கீஸு மட்டும்தான் வந்து ட்ரைபல்ஸு, மெய்ட்டி வந்து ட்ரைபிளில் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் ஈஸியாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஏன்னா ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கு நியூஸில். அதனால் இதில் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் 12 சேம் பிரம்மோஸ் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்மி. அது வந்து அந்தமான் நிக்கோபார் எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை சர்வீஸ் கமாண்ட் என்னன்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சன்சர் சாதி ஆப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டா பெட்டராக வந்து கவுண்டர் ஃபைட் ப்ராடக்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா மே கெட் மோர் கோல்ட் வேவ் டேஸ் திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்ட் வேவோட டெஃபினேஷன் மஸ்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4.5 ஒரு லேண்ட் ஃபார்மு 10 அதாவது பிளெயின் ரீஜன் 10 டிகிரி செல்சியஸ் கீழே போனால் அது கோல்டு வேவு. அதே மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷனில் 0 டிகிரி செல்சியஸ் கீழே போனால் அது கோல்டு வேவ். ப்ளஸ் வந்து 4.5 டிகிரி செல்சியஸ் டு 6.4 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் பிலோ போச்சுன்னா அது வந்து கோல்டு வேவாக கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ இந்த டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. டேரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் வந்து ஆல்ரெடி ஹீட் வேவ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதில் சில இன்ஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லானினா எஃபெக்ட்னா என்ன, ப்ளஸ் வந்து போலார் வார்டெக்ஸ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் டெஃபினேஷன்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து டைரக்ட் ஸ்டாட்டிக் ஜியோகிராஃபி போர்ஷன் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கேனாட் பி மேட் ஸ்கேப் குட் ஃபார் ஏர் பொல்யூஷன் நேஷனல் கேபிட்டல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா COVID-19 அப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருந்துச்சு, மூவ்மெண்ட்டே இல்லை. அந்த டைமில் டெல்லி ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப பெட்டராக ஸ்டாண்ட் இருக்கு. ஆனால் அப்போ ஸ்டபுள் பர்னிங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்டபுள் பர்னிங் நடக்குது. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஸ்டபுள் பர்னிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ என்னது டிரான்ஸ்போர்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் எல்லா பிளேமும் வந்து ஃபார்மர்ஸ் மேலே போடாதீங்க. இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணாங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ ஸ்டபுள் பர்னிங்ன்ற மோட்டோலாம் வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் அதை பண்ண முடியல. ஆனால் அது மட்டும் டெல்லி பொல்யூஷன் ரீசன் கிடையாது. மெயினான ஃபவுண்டேஷன் ரீசனே வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் தான். அதை முதல்ல நீங்கள் கவுண்டர் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் கொண்டு வரணும். அதுவும் ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் மஸ்ட் பி கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல் ஸ்டில் அதுதான் ட்ரம்ப் வந்து வெனிசுலா நம்ம பார்த்தோம். வெனிசுலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எதுனா வந்து பிஎம் தான், அங்கே இருக்க பிஎம்ஏ வந்து ஒரு செட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுனா ஒரு நாட்டோட இன்டர்னல் சொவர்னிட்டியே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டேட்மெண்ட் இது. ஓகேவா? இதில் வேறு எதுவும் இல்லை. ஸ்டில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அந்த தித்வா புயலோட இம்பாக்ட் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. இப்போ வந்து தமிழ் நோக்கி வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே அந்த இம்பாக்ட் இல்லை, அங்கே ரொம்பவே இருந்திருக்கு. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் எல்லாமே நம்ம சாகருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். அதுவும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லைம்மா இன்னைக்கு, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பேசின டாபிக் எல்லாமே குவிஸஸ் வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.